திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறையும் திரு அவையின் இரு பெருந்தூண்களான புனித பேதுரு, புனித பவுல் திருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். அத்துடன் பொது நிலையினரின் பாதுகாவலரான புனித தாமஸ் மூரின் விழா நாளான ஜூன் 22ஆம் நாளுக்கு அடுத்து வரும் இந்த ஞாயிறன்று பொது நிலையினரின் ஞாயிறு
முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பெற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடைகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயிலில் அருகே வந்தபோது அவர் அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான்
இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் தனது பணிவாழ்வை நிறைவு செய்து விட்டதாகவும் தனது நம்பிக்கையை காத்து கொண்டதாகவும் நெகிழ்வுடன் குறிப்பிடுகிறார். அத்துடன் இறைவன் தனக்கு வலுவூட்டி பாதுகாத்தார் என்பதையும் பற்றுறுதியுடன் தெரிவிக்கிறார். கூட்டு இயக்க திரு அவையாக நாம் செயல்பட முற்படும்போது எதிர்வரும் சிக்கல்கள் அனைத்திலும் இறைவனின் அருள்கரம் நம்முடன் நிச்சயம் இருக்கும் என்ற உறுதியை தரும் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன்.
மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சரிசமமாயிருக்கிற தூண்களில்தான் கோபுரம் நிலைத்து நிற்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு அவையில் இன்று பொதுநிலையினருடைய பங்களிப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. அதோடு சேர்த்து புனித பேதுரு, பவுல் இவர்களின் விழாவையும் கொண்டாடுகிறது. இது ஒரு பெரும் விழாவாகவே திரு அவை கொண்டாடுகிறது. இதை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பூசத்தில் பார்த்தா புனிதர்களுக்கென்று ஒரு பகுதிகள் இருக்கிறது. அதில் சின்ன சின்ன புனிதர்கள் முதற்கொண்டு, புனிதர்களில் சின்ன புனிதர் பெரிய புனிதர் உண்டா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஒரு அவர்களுடைய விழா கொண்டாடுவது உண்டு, நினைவு கூறுவது உண்டு, பெருவிழாவாக கொண்டாடுவது உண்டு. இப்படிலாம் புனிதர்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் 2 பேர் 3 பேர் இப்படிலாம் கொண்டாடிட்டு இருக்கிறது உண்டு. புனித பேதுருவும் பவுலும் எவ்வளவு பெரிய தொடக்க கால மிகப்பெரிய தூண்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து திரு அவை ஒன்றாக கொண்டாடுறது தகுதியும் நீதியுமானதில்லை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஏன்னா நம்முடைய பங்குகளில் பேதுரு பவுல் ஆலயங்கள் இருக்கிறது. அங்கே போய் பிரசங்கம் வைக்க போனப்போ இந்த கேள்வி கேட்டாங்க. 2 மிகப்பெரிய புனிதர்கள், அதுவும் தொடக்க காலத்தில் அஸ்திவாரமாக இருந்தவர்கள், திரு அவையை உருவாக்குவதற்கு இருந்தவர்கள், அவர்களை தனித்தனியாக கொண்டாடி இருக்கலாமே. அதற்கு விவிலியத்தில் விவிலிய அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கம், தொடக்க காலத்தில் 2 விஷயங்கள் அதில் இருக்குது. ஒன்று, ஒரு புராணங்கள் மாதிரி கதைகளாக இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அடுத்தது வரலாறுன்னு ஒன்று உண்டு. கதையாக இருப்பது என்னன்னா, நீரோ மன்னனுடைய காலத்தில் தொடக்கத்தில் திரு அவையானது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது. அங்கு நீரோ மன்னன் பேதுருவையும் பவுலையும் ஒரு சேர கொன்றான், அதனால் ஒன்றாக்கினார்கள் என்று சொல்லி ஒரு கதையாடல் இருக்கிறது. ஆனால் கதையின்படி பார்த்தா அது அப்படி இருக்கலாம். ஆனால் வரலாறின்படி பார்த்தா முதலில் பேதுருவை 64 அவர்கள் கொலை செய்கிறார்கள். அடுத்தது 67 பவுல் கொலை செய்யப்படுகிறார். 2 வரலாற்று இறப்பு 2 தனித்தனியாக இருக்கிறது. ஆனாலும் திரு அவை 267க்கு பிறகு இந்த 2 தூண்களையும் ஒன்றாக சேர்த்து விழாவாக கொண்டாடுகிறது ஒரே நாளில். இதனுடைய மைய பொருள் இருக்கிறது. எதன் பொருட்டு இவர்கள் இருவரும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள்? 2 பேருமே கண்டிப்பாக விவிலியம் சார்ந்த மாபெரும் தூண்கள். ஏதோ கற்பனை கதாபாத்திரங்கள் அல்ல, வரலாறு இல்லாதவர்கள் அல்ல. 2 பேருமே விவிலியம் சார்ந்தவர்கள். 2 பேரும் தனித்தனியாக பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய கதாபாத்திரம். பேதுருவை குறித்து சொல்லுகிற பொழுது அவருடைய வாழ்வும் அவருடைய அழைத்தலும் அவருடைய சாவு வரைக்கும் மிகப்பெரிய மொத்தமாக இருக்கிறது. அதுபோல புனித பவுலும் அப்படித்தான். ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், பவுல் என்ன சொன்னான்னு தெரியுமா, பேதுரு என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாராம். ஒரு பாஸ்டர் சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கிட்டே இருந்தவர் ஒருத்தர் பதில் சொன்னார், ஏன்பா உங்கள் அப்பாவை அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார்னு மட்டும் அவரு இவர் அப்படின்லாம் சொல்ல தெரியுது. பவுல் பேதுரு சொல்லும் போது மட்டும் பவுல் என்ன சொன்னான் அப்படிங்கிறிய, அது என்ன அவ்வளவு மோசமாவாடா போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாராம். அவர்கள் வாழ்க்கை அவ்வளவு பெரும் காவியங்கள். அது 2ஐயும் ஒன்றாக சேர்த்து விழா கொண்டாடுவது ஒரு மாபெரும்
நமக்கு பேர். அதனால்தான் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னது, சீமோனே, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன் என்று சொன்னார். அப்படி இவர்கள் 2 பேரிடத்திலும் விளங்கிய 2 முக்கியமான நோக்கத்தை, பண்புகளை நான் இன்று மேற்கோள் காட்ட ஆசைப்படுகிறேன். ஒன்று, இவர்கள் 2 பேரும் 2 தூண்கள், அதுவும் சமமான தூண்கள். எப்பயுமே கோபுரம் ஒரு இடத்துல நிற்கணும்னா தூண் சரிசமமாக இருக்கணும். நம்ம என்ன சாஞ்ச கோபுரமாக கட்ட போகிறோம்? ஆனால் திரு அவை என்பது சாஞ்ச கோபுரம் இல்லை, அது சரிசமமாக இருக்கிற 2 தூண்களில் கட்டப்பட்ட கோபுரம். அது அந்த கோபுரம் 2ம் சரிசமமானது, 2ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே இருக்கும். அதான் சொல்லுவாங்க, பவுல் எப்படிப்பட்டவர் என்றால் பேதுருவனுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்தவர் இவர். திருத்தூதர் பணியில் வாசிக்கலாம், எங்கெல்லாம் குழப்பம் வருதோ அங்க யார் தீர்ப்பு சொல்லுவார்னா பேதுரு தான் தீர்ப்பு சொல்வார். ஆக பவுல் பேதுருவனுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்தவர். அதே வேளையில் பேதுரு பவுலினுடைய இறையியல் தன்மையும் வல்லமையும் அங்கீகரித்தவர். இவர்கள் 2 பேருமே சரிசமமான தூண்களாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் என்றும் தொடர்புடையவர்கள். நம்ம வீடு கட்டும் போதெல்லாம் பார்த்துருப்போம், பில்லர் போடுவாங்க. பில்லரை மட்டும் தனியாக நிற்க விட மாட்டாங்க பாருங்க. அந்த பில்லர் தனித்தனியாக நின்றுனா கீழே விழுந்துடும். அதனால தான் அதை பெல்ட் போட்டு கனெக்ட் பண்ணுறது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஒரு பக்கத்துக்கு இது இழுத்துட்டு போயிடக்கூடாது, இன்னொரு பக்கத்துக்கு அது இழுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லா தூண்களையும் சரிசமமாக ஒன்றோடு ஒன்று சரியாக பிணைத்து வைத்திருப்பார்கள். பேதுருவும் பவுலும் மிகப்பெரிய அளவில் இணைக்கப்பட்டவர்கள், சரிசமமானவர்களாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் இருவருமே இயேசு என்கிற அஸ்திவாரத்தில் ஊன்றப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசுவின் மீது, அந்த பாறையின் மீது கட்டப்பட்டவர்கள். உன் பெயர் பேதுரு, அந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து சொன்னாலும், அவர் திருத்தூதராக இருந்தாலும், ரோமையர் திருமுகம் 1:1 வாசிக்கும் பொழுது, நற்செய்தி அறிவிப்பதன் பொருட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்தியாளனாகவும் அதே நேரத்தில் திருத்தூதனாகவும் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதனால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று தான் தொடங்குவார். அவருடைய கடித தொடக்கமே அப்படிதான் இருக்கும், தன்னை திருத்தூதனாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவ்வளவு மிகப்பெரிய பலமாக தங்களை ஊன்றி வைத்திருந்தவர்கள். மணல் மீது கட்டப்பட்டவர்கள் அல்ல, பாறையின் மீது கட்டமைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் திரு அவையில் இன்று இவர்கள் இருவரும் கிறிஸ்துவை அடித்தளமாக வைத்து அதன் மீது சரிசமமான தூண்களாக கட்டப்பட்டு அதன் மீது இன்று திரு அவை பலமாக நின்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த திரு அவை, இந்த பேதுரு பவுல் விழாவில் ஒரு விஷயத்தை நாம் உள்வாங்கணும். திரு அவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு இறையியல் வல்லுனர் கொடுக்கிற செய்தி இது. திரு அவை எப்பொழுதும் நிர்வாகத் திறமையிலும் நற்செய்தி அறிவிப்பதிலும் அன்போடு செயல்படுவதிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இதை வலியுறுத்தி சொல்லும் பொழுது, நற்செய்தி அறிவிப்பு பணியும் அன்பு பணியும் ஒன்றாக இணைந்திருப்பதனால்தான் இன்று திரு அவை நிலைத்து நிற்கிறது என்று சொன்னார். இந்த 2 பணியும் ஒன்றாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நிர்வாக பணியும் இருக்கணும். ஒரு குடும்பம் என்பது ஒரு திரு அவை மாதிரி தான் பாங்க. அது மாதிரி இந்த குடும்பம் என்கிற திரு அவை கொஞ்சமாவது நிர்வாகம் பண்ணணும். ஆளுக்காள் நாட்டாமல் பண்ண முடியாதுல்ல. ஆளுக்காள் நாட்டாமல் பண்ணால் என்ன ஆகும்? குடும்பம் நிற்காது. அதனால் நிர்வாகம் பண்ணுற திறமை குடும்பத்தில் இருக்கணுமா. அது மாதிரி நிர்வாகம் பண்ணுகிற திறமையை பேதுருவுக்கு கொடுத்தார்கள். நற்செய்தி அறிவிக்கின்ற மிகப்பெரிய பணியை, அதுவும் புறையினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை புனித பவுல் பெற்றார். ஆக இவர்கள் இப்படி 2 பேரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் உண்மையில் இவர்களுடைய விழாவில் அறிந்து கொள்ள வேண்டியது, நம் திரு அவை என்பது நம்மால் ஆனது. நம்மால் ஆனது.
நாம் அனைவரும் எந்தெந்த இடத்தில் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தனித்தனி குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒருவர் மற்றவரோடு இணைக்கப்பட்டவர்கள். பல குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றாக வாழும் பொழுது அத்தனை குடும்பங்களும் ஒரு குடும்பத்தோடு இன்னொரு குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பங்கு என்றால் எல்லா குடும்பங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு திரு அவையாகத்தான் ஒரு பங்கு இருக்க வேண்டும். அதுபோல பல பங்குகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மறை மாவட்டமாக ஒரு இணைக்கப்பட்டிருக்கிறது. பல மறை மாவட்டங்கள் இணைந்துதான் இன்று திரு அவையாக நிலைந்திருக்கிறது. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். பொதுநிலையினராகிய ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களும் இந்த திரு அவையில் அங்கத்தினர்கள். நாம் ஒருவர் மற்றவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போகக்கூடாது. ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்கல, பேச்சுக்காக சொன்னது இது. நான் ஒரு திருச்சபை ஒரு பேர் வச்சு நான் ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. என்ன பேர் வைக்கிறீங்க? ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஒரு பேர் வச்சு நான் ஒரு திருச்சபை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் அதிலிருந்து சேர்ந்துக்குவீங்க? சேர்றவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, ஏதோ 10-15 பேராவது கை தூக்குறதும் ஒரு அசைவு கொடுத்ததையும் பார்த்தேன். புனித சின்னப்பர் சொன்னார், ரொம்ப சத்தம் போட்டார் அவர் சொல்லும்போது. யார் உங்களுக்காக செத்தது? கிறிஸ்துல செத்தாரு. அப்படின்னா நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் பேதுருவை சேர்ந்தவன் என்றும் நீங்கள் சொல்லிக் கொள்வது ஏன் என்று கேட்டார். அப்படி தங்களுக்குள் பிரிந்து செல்லாதபடிக்கு அனைவரும் கிறிஸ்துவில் வேரூன்றப்பட்டவர்கள் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் வேற எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். கண்டிப்பாக அது மாதிரிலாம் ஒரு எண்ணமே கிடையாது. ஆக கிறிஸ்துவில் வேரூன்றப்பட்டவர்கள் நாம். அந்த கிறிஸ்துவில் வேரூன்றப்பட்டவர்கள் என்பதைத்தான் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் எதுவும் நம்மை திரு அவையிலிருந்து பிரிக்கக்கூடாது. அவர்களுடைய இரத்தத்தில், வேத சாட்சிகளின் இரத்தத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த திரு அவை. அது தொடக்கத்திலிருந்து அப்போஸ்தலர்களுடைய அத்துணை பேருடைய இரத்தம் இன்று நாம் நிற்கிற திரு அவையினுடைய அமைப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திரு அவையில் பொதுநிலையிலாகிய நாம் ஒவ்வொருவருமே இதில் நிலைக்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று நம் தோள் மேல்தான், தூண்களாக இருக்கிற நம் மேல்தான் திரு அவை கட்டிடம் நிலைத்து நிற்கிறது. ஒரு பக்கம் சாய்ந்து போனதென்றால் கட்டிடம் சாய்ந்து போகும். சரிசமமாக இருக்கிற தூண்களில்தான் கோபுரம் நிலைத்திருக்கும். ஒன்றாய் வாழ்வோரை நம்
ஆண்டவர் தாமே திருத்துதர்களை அடித்தளமாகவும் இயேசுவே மூலைக்கல்லாகவும் அஸ்திவாரமாகவும் இருந்து இன்று திரு அவை கட்டப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நாம் ஒவ்வொருவரும் உறுப்பினர்களாகவும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுகின்றவர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு அதற்கு தேவையான அருள் வரங்களை நம்பிக்கையோடு கேட்போம். எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் எங்களை குட்டி திரு அவையாக கட்டி எழுப்பிட நேர்மையான அக்கறையுடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள், ஏழை மக்களும், புலம்பெயர்ந்தோரும், சமூகத்தில் புறந்தாழ்ந்தப்பட்டோரும், விளிம்பு நிலையில் உள்ளோரும் மாண்புடன் வாழ்வதற்கான நல்ல திட்டங்களை உருவாக்கி அவற்றை துணிவுடன் நடைமுறைப்படுத்துவதற்கான தேவையான அருளை அவர்களுக்கு அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பமே சமூக வாழ்வின் மையம் என்பதனை உணர்ந்து அனைவரையும் மதித்து குட்டிய திரு அவையாக வாழும் உயர் பண்பை எங்கள் குடும்பங்களில் வளர்த்தெடுக்க தேவையான நல்ல அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொதுநிலையினரின் பாதுகாவலரான புனித தாமஸ் மூரை நினைவு கூறும் நாங்கள் அவரிடம் நிறைந்திருந்த தாராள மன உறுதியுடன் குட்டிய திரு அவைக்காக எங்கள் பணியை எவ்வித சமரசமும் இன்றி தொடர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இணைந்தே செயல்படு திரு அவையின் தலையென மதிப்பீடு என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து அனைத்து விதமான மக்களையும் ஒருங்கிணைந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கில் தடம் புரளாமல் பயணிக்க தேவையான மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொதுநிலையரின் உருவாக்கத்தில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு பொதுநிலையினர் பணிக்குழுவையும் எம் மறைமாவட்ட பொதுநிலையினர் பணிக்குழுவையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும் அதன் மூலம் தமிழக திரு அவை பொதுநிலையினரையும் போற்றும் ஓர் உயிர் துடிப்புள்ள திரு அவையாகிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் குறிப்பாக நம்முடைய பெரம்பலூர் திரு அவை அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இன்று ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்கிற அன்பியத்திற்காகவும் நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீது இரக்கம் கொண்டு உம்முடைய அருள் துணையை எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இருப்பதெல்லாம்
சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்துதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்கத்திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தவருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். ஆகவே வானதுதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ ஆயர் ஜீவானந்தம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய குடும்பங்கள் அனைவரையும், குறிப்பாக இன்று இந்த திருப்பலியின் வழியாக தங்களுடைய குடும்பங்களின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிற அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். கோட்டப்பாளையம் ஸ்ரீ ராபர்ட் சந்தனகுமார், ஸ்ரீ ஜான்சி ஸ்டெல்லா மேரி இவர்களின் 10ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தினருடைய கருத்துகளுக்காகவும், மேலும் ஜான் பியுலா ரூபி இவர்களின் பிறந்த நாளில் நன்றியாகவும் இறைவன் அவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இன்று ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்கின்ற அமலோற்ப மாதா அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக பொறுப்பாளர்களையும் உம்முடைய அன்பினாலும் அருளினாலும் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற சாந்தி கிறிஸ்டோஃபர், யூனிட்டி பாலசிங்கம் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் பூலாம்பாடி ராஜ் செபஸ்தியான் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்றும், கிறிஸ்து நகர் ராசையா, ஞான செல்வம், மரிய பிரான்சிஸ் என்னும் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் அருட் சகோதரி ஆனந்தி குடும்பத்தில் மரித்த கிறிஸ்து ராஜா இறந்த 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் எம்ஏ ஆரோக்கியசாமி, சவரி அம்மாள், தஸ்னேவிஸ் மேரி, ஜெயராக்கினி, அந்தோணி குருஸ், சிலுவைநாதன், தொன்போஸ்கோ இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லூர்துராஜ் இறந்த 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருக்கு முடிவில்லா பேரின்ப வாழ்வை ஆண்டவர் அருள வேண்டும் என்றும், ரேமன் ஆரோக்கியராஜ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அந்தோணி ராஜ், அந்தோணி ராஜ் என்னும் அடியார்களினுடைய ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, இவர்களை உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயானும் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பேதுரு, புனித பவுல் என்னும் அடியார்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடுவோம்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திரு உடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்கள் அனைத்தையும் போக்கும் செம்மறியானவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவர்கள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். So
யூப்ளி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புனவாக. நற்செய்திகளின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் அகிலம் முழுவதும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். வரும் வார நாட்களுக்கான திருவழிபாட்டு நிகழ்வுகள். ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை ரோமை திரு அவையின் முதல் மறைசாட்சியர் நினைவு. ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழா இருங்கலூர் பங்கு திருவிழா. ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி போர்ச்சுகல் நாட்டு புனித எலிசபெத் நினைவு. 5ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனி புனித அந்தோணி மரிய சக்கரியா அருள் பணியாளர் நினைவு. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுதலிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்திருந்து உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் பணிமயத்தாய் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடித்தளத்தில் ஊன்றப்பட்டவர்களாக நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்த திரு அவையில் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே, தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கடைசியிலெல்லாம் காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கடைசியிலெல்லாம் காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே, தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே, தாவீதின் குலமலரே. எங்கள் பங்கின் பாதுகாவலியாகி தூய பணிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.